ஹலோ. என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஃப்ரெண்டு சுஜாதா நம்ம வீட்டுக்கு வருவா. சீட்டு பணம் கட்டுறதுக்காக உங்ககிட்ட 5000 ரூபாய் கொடுத்திருந்தேன்ல, அந்த காசை அவகிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க. ஓகே. ஆமா, நீ வர எவ்வளவு நேரம் ஆகும்? நான் வர்றதுக்கு எப்படியா இருந்தாலும் சாயங்காலம் ஆயிடும்னு நினைக்கிறேன். அவ வந்த உடனே கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பிடுங்க. சரியா? சரி சரி, பாய். பாய். ரீனா, ரீனா. ஆ வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஆ நான் நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. உள்ள வாங்க. ஆ இப்பதாங்க நீங்க வருவீங்கன்னு ரீனா இப்பதாங்க ஃபோன் பண்ணா. நீங்க வந்த உடனே 5000 ரூபாய் சீட்டு காசு கொடுக்கணும்னு சொன்னா. வாங்கிக்கோ. என்னங்க, நீங்க எதுவும் தப்பா நினைக்கலனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாங்களா? ஏன் கேட்டீங்களா? ம். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஆனா இந்த விஷயம் உங்க வைஃப்க்கு தெரியக்கூடாதுங்க. தெரியாது, பயப்படாம சொல்லுங்க. நான் உங்கள எப்ப பார்த்தேனோ அப்பவே எனக்கு பிடிச்சிருச்சு. அந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு ரொம்ப நாளாவே காத்துக்கிட்டு இருந்தேங்க. என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இன்னில இருந்தே நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா லைஃபை என்ஜாய் பண்ணலாங்க. என்னது? உங்க கூட சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாமா? என்னங்க, நான் என்ன சொல்ல வரேன்றதே உங்களுக்கு புரியலைங்களா? நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நிஜமா நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க. என்னை நம்பி எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. என் பொண்டாட்டி என் மேல உயிரியே வச்சிருக்காங்க. நானும் என்னோட ஒய்ஃபும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்க. நான் என் பொண்டாட்டியை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்க. எதுக்குன்னா, என் பொண்டாட்டி தான் என் உலகம். என் பொண்டாட்டிக்கு நான் எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேன். என் மேல என் பொண்டாட்டிக்கு நிறைய நம்பிக்கை இருக்குதுங்க. அந்த நம்பிக்கையை நான் எப்பவுமே பொய்யாக்க மாட்டேங்க. இனிமேல் எப்பவும் என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. சரிங்க, அதுக்கு மேல உங்க இஷ்டம். ம். நீ சொன்ன மாதிரியே உன் புருஷன்கிட்ட பேசினேன்டி. ஆனா உன் வீட்டுக்காரர் அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? என்னடி சொன்னாரு? மறைக்காம சொல்லு. அவர் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையுமே கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்னு சொன்னாரு தெரியுமா? நீதான் தேவையில்லாம அவர் மேல அனாவசியமா சந்தேகப்படுறன்னு நினைக்கிறேன். அப்படியா? நீ சொல்றத கேக்கும்போது உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நாளா அவரோட நடவடிக்கையில எனக்கு என்னமோ சந்தேகமா இருந்தது. அதனாலதான் அவரை செக் பண்ணி பார்க்கலான்னு உன்னை அந்த மாதிரி பேச சொன்னேன்டி. இப்ப என் சந்தேகம்லாம் போயிடுச்சு. என் வீட்டுக்காரர் மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. ஏய், சந்தேகம் வர்றதெல்லாம் சகஜம்தான். ஆனா நீ அதுக்காக என்ன அதுல சம்பந்தப்படுத்தி இருக்க வேண்டாம். ஏதோ நீ கேட்டுக்கிட்டியேன்னு உனக்காக உன் புருஷன்கிட்ட பேசி நான் தான் அசிங்கப்பட்டேன். இனிமே ஏதாவது நல்லது கெட்டதுக்கு கூட நான் எப்படி அவர் மூஞ்சில முழிப்பேன்? அவமானமா இருக்கும்ல. என்ன மன்னிச்சுக்கோடி. எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு? எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நீ தானே பண்ணணும். ம். நான் இந்த விஷயத்த பக்குவமா என் வீட்டுக்காரர்கிட்ட எடுத்து சொல்றேன். எனிவே, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்.